الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الملأ الذين استكبروا من قومه لنخرجنك يا شعيب والذين آمنوا معك من قريتنا أو لتعودن في ملتنا قال أولو كنا كارهين. அல்லாஹு தாலாவினுடைய கிருபையினால் நாங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபிமார்களுடைய சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய சமூகத்தார்களும் எதன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள் என்கிற விடயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். ஈமான் கொண்டவர்கள் வெற்றி அடைந்தார்கள். யார் அந்த நபிமார்களுடைய பேச்சை கேட்டு நடந்தார்களோ அவர்கள் நேர்வழி அடைந்தார்கள், தப்பிக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய அனைத்து வேதனையிலிருந்தும் அதாபிலிருந்தும் தப்பிக்கொண்டார்கள். யாரெல்லாம் அந்த நபிமார்களுடைய பேச்சை கேட்கவில்லையோ, அந்த நபிமார்களை தாழ்மையாக கருதி இவர்களெல்லாம் யார், இவர்களுடைய பேச்சை நாங்கள் ஏன் கேட்பது என்றெல்லாம் மமதையை பிடித்து யாரெல்லாம் மறுத்தார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் கஷ்டப்பட்டார்கள், நாளை மறுமையிலும் கஷ்டப்படுவார்கள், நரகத்துக்கு நுழைவார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அவர்களை உதாரணமாக காட்டியிருக்கிறான். இவர்களை நீங்கள் கண்டுகொள்ளுங்கள். இது நாங்கள் உங்களுக்கு சம்பவங்களாக குர்ஆனிலே சொல்லியிருக்கிறோம். காரணம் என்ன? நீங்கள் இதனை ஒரு படிப்பினையாக பாருங்கள். ஒரு கதையாக, ஒரு நேரத்தை போக்கக்கூடிய ஒரு ஹொபியாக பார்க்காமல் படிப்பினையாக பாருங்கள். எதன் காரணமாக இவர்கள் அழிக்கப்பட்டார்கள், எதன் காரணமாக இவர்கள் வெற்றி அடைந்தார்கள் என்கிற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்? நாங்கள் மனிதர்கள் என்றால் அந்த மனித இனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். மனிதர்களை அல்லாஹ் அறிவை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கிறான். பகுத்தறிவு என்கிற அறிவை கொடுத்திருக்கிறான். இது நல்லது, இது கெட்டது, இது மோசமானது, இது நேர்வழி, இது தீய வழி, இது நரகத்திற்கு இட்டு செல்லும், இது சொர்க்கத்திற்கு இட்டு செல்லும் என்றெல்லாம் மனித அறிவு என்ன செய்யும்? அல்லாஹ் அதனை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்ஹமஹா ஃபுஜூரஹா வ தக்வாஹா, அந்த உள்ளங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று யூகிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. அல்லாஹ் இயற்கையாக ஆக்கி வைத்திருக்கிறார். அது முஸ்லிம்களாக இருக்கட்டும், பிற மதத்தவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது நல்லது இது கெட்டது இது தீயது என்கிற விடயத்தை கிரகிக்கக்கூடிய தன்மையை கொடுத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், அதிகமான இடங்களில் கூறுகிறான், உங்களுக்கு உள்ளங்களை தந்திருக்கிறோம், உங்களுக்கு செவி புலனை தந்திருக்கிறோம், கண் பார்வையை தந்திருக்கிறோம். இதெல்லாம் ஏன்? நீங்கள் சிந்திக்கணும். சொல்லப்படுற விடயங்களை என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் என்ன செய்யணும்? படிப்பினையாக எடுக்க வேண்டும். நான் எங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எங்க எதை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறேன், நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்திருக்கிறான். அந்த பகுத்தறிவின் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதர்களுக்கு அனைத்தையும் வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். எல்லாம் மனிதனுக்கு தான். ஏன்? இந்த மனித இனம் என்பது அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். வலகத் கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் மனிதர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். நாங்கள் மனிதர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறோம். அது எந்த ஒரு இனமாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், யூதராக இருக்கட்டும், கிறிஸ்தவராக இருக்கட்டும், மனிதன் என்று அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான், அழகாக படைத்து வைத்திருக்கிறான். மனிதனுக்காக வேண்டிதான் அது அனைத்தையும் படைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் என்னென்ன விடயங்கள் எல்லாம் இருக்கிறதோ அது அனைத்தும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். கடலாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், வாகனங்களாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், அனைத்தும் மனிதனுக்கு தான். அப்ப எனவே இந்த மனிதர்களிலும் யார் புத்திசாலிகள், புத்திஜீவிகள் யார்? எந்த தன்மையை அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்தானோ அந்த அறிவை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். கண்ணால் ஒரு விடயத்தை பார்த்தால் சிந்தனையோடு பார்க்க வேண்டும், காதால் ஒரு விடயத்தை கேட்டால் சிந்தனையோடு கேட்க வேண்டும், உள்ளத்தால் ஒரு விடயத்தை நாங்கள் யோசிப்போமாக இருந்தால் சிந்தனையோடு யோசிக்க வேண்டும். சிந்தனையோடு யோசிக்கிறேன்டா, இப்போ அருமையான தனிமையான நேரம் ஒன்று கிடைச்சிருக்கு, நான் சும்மா இருக்கிறேன், இது நான் சும்மா பயன்படுத்தக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. இது நான் என்ன செய்யணும்? நான் என்னை கொஞ்சம் மீட்டு பார்க்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு என்னென்ன அருட்பொழிகளை தந்திருக்கிறான் என்கிறத நாங்கள் யோசிக்கணும். எங்கள்கிட்ட யோசனைக்கிற தன்மை இல்லை. ஏனென்றால் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர்,
நீங்கள் அதிகம் தேட வேண்டும், நீங்கள் அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள். அதே போன்று ஒவ்வொருத்தருடைய உள்ளங்களிலும் ஒவ்வொரு விதமான ஹொபி இருக்கும், ஒரு பழக்க வழக்கம் ஒன்று இருக்கும். அது அவருக்கு மிக விருப்பமாக இருக்கும். அடுத்தவருடைய குறையை கேட்கிறது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, அதே போன்று என்னது போன், மொபைல் போன் யூஸ் பண்றது எல்லா இடங்களிலும். அது அவருக்கு ஒரு ஹொபி, அது அவருக்கு பழக்கமாகிவிட்டது. அது அவரை என்ன செய்கிறது? திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். அது அவரை திசை திருப்பிக் கொண்டே இருக்கும். எந்த இடமாக இருந்தாலும் அவருக்கு என்ன அந்த பழக்க வழக்கத்தில் ஊறி வைத்திருக்கிறாரோ அந்த பழக்க வழக்கம் தான் அவருக்கு ஞாபகத்தில் வரும், சிந்தனையில் வரும். உடல் மட்டும்தான் இங்கு இருக்கும். இது ஒரு இடத்தில் மட்டுமல்ல, எல்லா இடங்களிலும் இவ்வாறுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை பார்த்து சொல்கிறான், நாங்கள் உங்களுக்கு கையை தந்திருக்கிறோம், பிடித்து பாருங்கள். உங்களுக்கு ஒன்றை உணர முடியாவிட்டால் தொட்டு பாருங்கள். இன்று சிலர்களுக்கு கை இல்லை, பொய் கை போட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கையை போன்றவர்களுக்கு பிடிக்க முடியுமா? முடியாது. சில பேருடைய பாகிஸ்தானத்தருடைய 3 விரல் போய்விட்டது, ஒரு விரல் கருப்பாகிவிட்டது, அந்த விரல் எடுக்க வேண்டிய நிலைமை வந்து விட்டது. இந்த விரலை போன்று வருமா? பெரு விரல் சென்று விட்டால் பிடிக்க முடியுமா? என்ன செய்ய ஒன்றை தொட முடியுமா? தூக்க முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. பெருவரல் போய்விட்டால் பிடிச்சு பாருங்க, எது செய்ய ஒன்று. பெருவரல் இல்லாமைக்கு பிடிச்சு பாருங்க, எது செய்ய ஒன்று. ஏழுமான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் எனக்கு தந்து சொல்றான். நீங்க காலால் நடந்து பாருங்கள், ஒருவரை நோய் விசாரிக்க சென்று பாருங்கள், நோய் விசாரிக்க பாருங்கள், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுவார். கிட்னியை துப்புரவு செய்யணும், கிட்னியை துப்புரவு செய்யறதா, டயாலிசிஸ் செய்யறதா இருந்தால் டயாலிசிஸ் செய்யற மிஷின் பெரும் பாரம் 1000 டன் அல்லது 1 டன் வச்சுக் கொள்வோமே. நாங்க என்னது டயாலிசிஸ் செஞ்சு தயாரிக்கிறோம் அல்ல, நாங்க என்னது கலரா குடிக்கிறோம். கோகா கோலா கருப்பு கலர் குடிக்க போகல, மூத்திரத்துல கருப்பா வருது இல்ல, குடிக்கிறது எது? கருப்பு கலர் வருது, வெள்ளையா. என்ன செய்யுது? எங்களோட கிட்னி அதை சுத்தம் செய்யுது. யோசிக்கணும். நுரையீரல், ஈரல் இதெல்லாம் என்ன செய்யுது? எங்களை சுத்தப்படுத்துது. சுப்ஹானல்லாஹ். நாங்க சாப்பிடுறதுல சிலது நோயான அசுத்தமான பொருட்களா இருக்கும், நோய் உள்ள பொருட்களா இருக்கும். அது என்ன செய்யுது? உடல் எங்களை பாதுகாக்குது. சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதனுடைய பொறுமதி, அவன் செத்து விட்டால் 4 கோடி அவனுடைய பொறுமதி. ஒரு மனிதன் செத்து விட்டால், மரணித்து விட்டால் அவனுடைய பொறுமதி எவ்வளவு? 4 கோடி. உயிரோடு இருந்தால் பல கோடி. இதில் நாங்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இதெல்லாம் படிப்பினையா சொல்றோம். நாங்க பார்த்துட்டு வரோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் எதன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள்? பெருமையின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். இன்னும் சிலை வணக்கத்தின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வை நம்பவில்லை. அதற்கு பின்னால் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அந்த மோசமான பாவத்தின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் அந்த ஒட்டகத்தை அறுத்ததன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். எல்லை மீறியதன் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். இப்படி ஒவ்வொரு சமூகமும் அவர்கள் செய்த ஒவ்வொரு பாவங்களின் காரணமாக அழிக்கப்பட்டார்கள். இங்கே நாங்கள் பார்க்க போறது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம் அளவு நிறுவையில் மோசடி செய்தார்கள், கொடுக்கல் வாங்கலில் மிக மோசமாக நடந்து கொண்டார்கள். ஆனால் எங்களுடைய இந்த நபிசாசனுடைய சமூகம், நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு துஆவின் காரணமாக. யா அல்லாஹ், முன்னுக்குள்ள சமூகத்தை போல அழிக்கிறார்கள், முன்னுக்குள்ள சமூகத்தை போல இந்த சமூகத்தை அழிக்கிறார் என்று அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டிருக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குது. நாங்கள் இந்த ஒரு பாவம் செய்தால் எங்களுக்கு அழிவு வாரது கிடையாது, பாவம் எழுதப்படுது. ஆனால் உடனே இந்த உலகத்தில் எங்களுக்கு அழிவு வாரது கிடையாது. ஏன்? நாங்கள் எதன் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவின் மூலமாக. அதற்கு மாற்றமாக இந்த சமூகம் என்ன செய்கிறது? ஒட்டுமொத்த முன்னால் வாழ்ந்த அனைத்து சமூகத்தினுடைய பாவங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. முன்னால் வாழ்ந்த சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டுட்டு வரோம். அந்த சமூகம் செய்த எல்லா பாவங்களும் எங்களோட சமூகத்தில் இருக்கு. ஆனா யாரும் என்ன செய்யப்படல, உருமாற்றப்படல, என்னது சுழி வாங்கப்படல, கல்மலை பொழியப்படல, வெள்ளம் வரையில. இவ்வாறு எங்களுக்கு அழிவுகள் வராமைக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ. ஆனா முழு மனித முன்னால் வாழ்ந்தவருடைய அனைத்து பாவங்களும் எங்களுடைய சமூகத்தில் வலிந்து காணப்படுகிறது. இதில் நாங்கள் ஒவ்வொருத்தரும்
யோசனையோடு இருந்து கொள்ளணும். எனக்கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்குது அதை நான் விட முயற்சி செய்யணும். எனக்கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்குது, முன்னால் வாழ்ந்த சமூகத்துக்கு நாங்கள் பார்த்துட்டு வரோம் என்னென்ன பாவங்கள், பெருமை, எனது ஒரு பேச்சை கேட்டுக்கிறதில்ல, இதா எனது வீண் என்ன சொல்றது, அதுக்கு பிடிவாதம், பெருமை, பொறாமை, கொலை, அநியாயம், அல்லாஹுவை நம்பாமல் வேறொன்றை நம்பிக்கொள்வது, அல்லாஹுவை நம்பாமைக்கு எனக்கிட்ட சல்லி இருந்தால் மட்டும் போதும் என்று நம்பினால் அவர் என்ன செய்யறார், அந்த இடத்துல அல்லாஹ் ஏற்காமைக்கு சல்லியை ஏற்கிறார், பணத்தை ஏற்கிறார். இந்த பணம் இருந்தால் எனக்கு வேண்டிய ஒன்று செய்யலாம் என்ற எண்ணத்தை வருது. அப்ப இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் முன்னால் வாழ்ந்த சமூகம் அளிக்கப்பட்ட பாவங்கள். அப்ப இந்த மாதிரி பாவங்கள் இருந்தால் நாங்கள் அதனை என்ன செய்து கொள்ள வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே ஒதுக்கிவிட வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயர் குர்ஆனில் 11 இடத்தில் வருகிறது. 11 இடத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயர் வருகிறது. அவங்களோட சமூகம் வாழ்ந்த இடம் மதியன். அது எங்க இருக்குதுன்னு கேட்டால் சிரியால ஒரு ஊர், சிரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர் தான் மதியன். அந்த மதியன் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் நாங்கள் அன்றைக்கு பார்த்தோம், ஜோர்தான்ல சதூம் என்று சொல்லக்கூடிய அந்த இடம், அதுக்கு பக்கத்துல தான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கவும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய கவும் வாழ்ந்த இடமும் மதியன்ல தான் இருக்குது. அந்த மதியன் சார்ந்த சிரியால லூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த ஏரியாவுக்கு பக்கத்தில். இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் செஞ்ச பாவங்கள் என்ன, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமூகம் செஞ்ச பாவங்கள் என்ன? 3 பாவம். முதலாவது அல்லாஹ்வை ஏற்கல்ல. அவங்க ஐக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தை வணங்கினாங்க. அல்லாஹ்வை வணங்காமைக்கு ஐக்கான்னு சொல்லக்கூடிய அரபு பெயர் ஐக்கா என்று சொல்லக்கூடிய மரத்தை வணங்கினார்கள். ஒரு மரம் ஒன்றை வணங்கினாங்க, அல்லாஹ்வை ஏற்கவில்லை. இரண்டாவது வழிப்பறி கொலை செய்திருந்தாங்க. வழிப்பறி கொள்ளை, ரோட்ல போறவங்க சொத்துக்களை பறிமுதல் செய்யறது, பறிக்கிறது. அடுத்தது அவர்கள் பெரிய வியாபாரிகள், அளவு நிறுவையில மோசடி செஞ்சது, அளவு நிறுவையில மோசடி செஞ்சது. இந்த 3 பாவங்களும் இந்த கூட்டத்துக்கு இருந்துச்சு. முதலாவது என்ன, அல்லாஹ்வை ஏற்கவில்லை, ஐக்கா என்று சொல்லக்கூடிய ஒரு மரத்தை வணங்கினார்கள். இரண்டாவது வழிப்பறி கொள்ளை, ரோட்ல போறவங்களை யார் சரி ஒரு வியாபார கோஷ்டி ஒன்று போனா அதை அப்படியே வட்டை பண்ணிடுவாங்க. வட்டை பண்ணி 10ல் 1 தரணும். 10ல் 1 உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கள்ல, நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்கள்ல நீங்க என்ன செய்யணும், லாபத்துல 10ல் 1 தரணும். தந்தா தான் உங்களை நாங்கள் விடுவோம் என்று வழிப்பறி கொள்ளை செஞ்சாங்க, கொள்ளை அடிச்சாங்க. அடுத்த பாவம் அளவு நிறுவையில மோசடி செய்கிறது. அடுத்தவங்கள்ட்ட இந்த எடுக்க போக்கல, ஒரு பொருளை வாங்க போக்கல நூலுக்கு நூல் பார்ப்பாங்க, கிரேம் கணக்கு நூலுக்கு நூல் பார்ப்பாங்க, நூலுக்கு நூல் பார்த்து வாங்குவாங்க. ஆனா இவங்க நெருச்சு கொடுக்க போக்கல அடுத்தாக்களுக்கு அங்க நடக்கும், மோசடி நடக்கும். அதான் குர்ஆன்ல சொல்லிட்டாங்க, வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு வயல் என்ற நரகம் உண்டாகட்டும், அதாவது நாசமாகட்டும். அல்லாஹ் பதுவா செய்யறான். அல்லாஹ் என்ன செய்யறான், சாபம் விடுகிறான். வயலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும், அப்படி இல்லாட்டி அவர்களுக்கு வயல் என்ற நரகம் கிடைக்கட்டும். அவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், அல்லதீன இதத்தாலு அலன் நாசி யஸ்தௌஃபூன், மக்கள்கிட்ட இருந்து எடுக்கிறதா இருந்தால் இவங்க தள்ளி கொடுத்து வாங்குறாங்க. அப்படி வாங்குற டைம்ல என்ன செய்வாங்க, நூலுக்கு நூல் பார்த்து வாங்குவாங்க, குறை வராமைக்கு எடுப்பாங்க. வைதா காலூஹும் அவ் வஸனூஹும் யுஃப்திரூன், இவங்க அடுத்த ஆட்களுக்கு அளந்து கொடுத்தால் அவங்க சல்லியை தாராங்க, பொறுமதியை தாராங்க, இவங்க ஒரு பொருளை கொடுக்கிறதா இருந்தால் அதுல மோசடி செய்வாங்க. இந்த 3 பாவங்களும் மிக பொருளாதார பாவம். பொருட்கள் வாங்கல் என்பது இது என்னோட சம்பந்தப்பட்டிருக்குது, ஹுக்கூக்குல் இபாதோடு சம்பந்தப்பட்டிருக்குது. கொடுக்கல் வாங்கல், கடன், இரவலுக்கு கொடுக்கிறது, கூலிக்கு கொடுக்கிறது, இதெல்லாம் ஹுக்கூக்குல் இபாத், ஒரு அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமையோடு சம்பந்தப்பட்டிருக்குது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தை அழுத்தி காட்டினார். ஏன், அளவு நிறுவையில மோசடி. நீங்க 100 ரூபாய் எடுக்கிறீங்களா, அப்ப நீங்க 100 ரூபாய்க்குரிய சாமான கொடுங்க. நீங்க 1000 ரூபாய் எடுக்கிறீங்களா, அந்த 1000 ரூபாய்க்குரிய பொறுமையான சாமான கொடுங்க. நீங்க 1000 ரூபாய் எடுக்கிறீங்க, அந்த நீங்க கொடுக்குற சாமான் 800 ரூபாய் சாமானா இருந்தா அது பிழை. இஸ்லாத்துல இருக்குது பதுக்கல் வியாபாரம் கூடாது, பதுக்கல் வியாபாரம் கூடாது. மக்களுக்கு தேவை, மக்களுக்கு அத்தியாவசிய தேவை இருந்து கொண்டிருக்குது. ஆனா இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு இருக்கிற அரிசை அல்லது தேங்காவை அல்லது முட்டையை என்ன செய்யறாரு, அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு. முட்டையை வைக்கலாது, என்னது தேங்காவை அல்லது அரிசை நெல்லை என்ன செய்யறாங்க, அல்லது
பெறாம இருக்கக்கூடிய பொருள் அப்படியே என்ன செய்யறாங்க, ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, மறைச்சி வைக்கிறாங்க. எது வரைக்கும்? இந்த மக்களோட தேவை அப்படியே கூடி 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 அப்படியே பொறுமதி நல்லா கூடட்டும். ஆனா மக்களுக்கு தேவையா இருக்குது, மக்களுக்கு அத்தியாவசிய தேவையாயிருக்கு இந்த பொருள், இதை பதுக்க முடியாது. அதுக்கு மாற்றமாக ஒரு பொருள் தாராளமா எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இப்ப எனக்கு என்ன செய்யணும், அது செய்ய முடியும். அந்த பொருளை கொஞ்ச நாளைக்கு எனக்கு என்ன செய்யணும், ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. இது பதுக்கல் வியாபாரம் எப்ப கூடாமல் போகும்? அந்த பொருள் மக்களுக்கு தேவை, மக்கள் அவதிப்படுறாங்க, இந்த பொருள் நான் என்ன செய்யறேன், வச்சுக்கிறேன், பால்மாவை வச்சுக்கிறேன். கொரோனாவுடைய காலத்துல நமக்கு தெரியும், கொரோனாவுடைய காலத்துல என்னென்ன வியாபார நடைமுறைகள். யார் இது விசேஷம்? முஸ்லிம்கள். பால்மா வாங்க போறது எங்க? சிங்கள கடைக்கு போறே, அவன் இதுதான் தருவான், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுவான். முஸ்லிம்கள்ட்ட போனா, முஸ்லீம் வியாபாரியில கடைக்கு போனா பால்மா இல்லை, அல்லது பால்மா வாங்கணுமா 5 யோகட் வாங்கணும், பால்மா வாங்கணுமா 5 யோகட் வாங்கணும். இது அங்க இல்லை. எங்க போகுது காலம்? நான் சொன்ன ஏற்கனவே ஆரம்பத்தில் ஞாபகப்படுத்தினேன். இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார்களுடைய அனைத்து விதமான பாவங்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய சமூகம் நாங்க யோசிக்கணும். என்கிட்ட என்ன பாவம் இருக்கு, நான் எனக்கிட்ட என்ன கெட்ட பழக்கம் இருக்கு, அதை விடணும், இல்லாமல் ஆக்கணும். விசேஷமாக கொடுக்கல் வாங்கல் கடன் எடுக்க போக்கலையே நோக்கம் என்ன, திருப்பி கொடுக்கப்படாது. அல்லாஹ் கொடுக்க மாட்டான், அந்த கடனை அடைக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்க மாட்டான். ஏன்? ஆரம்பத்தில் நோக்கமே என்ன, இவருக்கு பொல்ல போடணும். ஒரு புத்தகத்தை கடன் எடுக்க போக்கல எனக்கு கஷ்டம், ஓகே, அவருக்கு உரிமைக்கு எனக்கிட்ட ஒரு பொருளை வச்சுக்கிட்டு நான் கொடுக்கக்கூடிய பொருள் சல்லி 1000 ரூபா இருந்தா 1500 ஒரு பொருளை அவர்கிட்ட அடகு வைக்க சொல்லிட்டு, ஒரு பாதுகாப்புக்கு வைக்க சொல்லிட்டு கடன் கொடுக்கறது கேளும். ஆனா அவர் நம்பி கொடுக்குறாரு, அதை எடுக்காம. ஏன்? திருப்பி தருவாருந்து நம்பி கொடுக்குறாரு கடனை. இவர நோக்கமே உள்மனத்துல என்ன, நான் எனக்கு திருப்பி கொடுக்க போறாரு. அல்லாஹ் இவனை சோதிக்கிறதுக்காக இந்த கடனை அடைக்கக்கூடிய வழியை கொடுக்க மாட்டான். அதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் தேவை வந்துட்டு கடன் எடுக்கிறதுக்கு தேவை வந்துட்டு, அப்படியானால் நான் என்ன செய்யணும், இதை நான் நிறைவேற்றணும், கட்டாயம் நான் இதை திருப்பி கொடுக்கணும் எண்ணம் இருந்தால் அவங்க அடைப்பதற்குரிய வழியை என்ன செய்வான், ஏற்பாடு செய்து கொடுத்தான். எங்க நாங்க பார்த்துக் கொள்வோம், எங்கட கொடுக்கல் வாங்கல் எப்படியெல்லாம் நீக்குது. ஒரு மனிதனுக்கு உதவி செய்யறதுங்கிறது சிம்பிள். ஒரு ஃபோம் நிரப்பி கொடுக்கறதுக்கு எனக்கு சல்லி எவ்வளவு மிச்சம். ஒரு ஃபோம் எனக்கு அந்த பாச ஏழும் 2-3-5 நிமிஷம் வேலை. நான் அந்த உதவியை செய்யாமைக்கு அதிலையும் ஒரு பெரிய ஒரு லாபத்தை லட்சக்கணக்கில் நான் அதை எடுப்பேனா இருந்தால் நான் எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்வேன். யோசிக்கணும். ஒருத்தர் முஸ்லீம்களுடைய பண்புகள் இதே இது ஒரு கொரியன்காரன் கிட்ட எங்கட பாச தெரியுமா இருந்தா அவன் செஞ்சு தருவான். சும்மா முஸ்லீம்களாகிய எங்களுக்கு என்னது நல்ல பழக்க வழக்கங்கள் நற்குணங்கள் எங்க போயிட்டு? சிம்பிள் உதவி செய்யறது. அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை இலவப்படுத்தி தந்திருக்கிறான். சொர்க்கம் தொழுகையில மட்டும் இல்ல, ஜகாத் நோவு பிடிக்கிறதுல மட்டும் இல்ல. இப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டப்படுறாரு, அவதிப்படுறாரு, அந்த மனுஷனுக்கு கையை கொடுத்துடுறது, கொஞ்சம் சிரிச்சு கொஞ்சம் புன்முறுவல் பூர்த்து, என்ன செய்து அப்பா சோமா இருக்கிறீங்களா, என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன செய்யணும், அதே போதும். சொர்க்கம் போறதுக்கு லேசி. அல்லாஹ் எங்களுடைய ஒவ்வொரு அமலையும் பார்க்கிறான். யார் ஒரு அணுவளவு நன்மை செய்வாரோ, அணுவளவுண்டா அணு கண்ணுக்கு பார்க்கணுமா, அணுவை யாருக்கும் பார்க்கலாம், டெலிஸ்கோப் மூலமா தான் பார்க்கணும். அந்த அளவு நன்மை செஞ்சாலும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அல்லாஹ் அவருக்கு கூலி கொடுப்பான். நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு என்ன செய்வான், கூலி கொடுப்பான். நாங்க செய்யக்கூடிய எந்த ஒன்றும் வீணா போறது இல்லை. அது அப்ப நாங்க செஞ்ச நல்ல அமல் ஒரு அணுவளவா இருந்தாலும் நாங்க நாளை கியாமத்துடைய நாளில் அதனுடைய பொறுமதியை கண்டு கொள்வோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், யார் இன்னொரு மனுஷனுக்கு அணுவளவு தீமை செஞ்சாலும் அதனுடைய விபரீதத்தையும் அவர் கண்டு கொள்வார். அணுவளவு செஞ்ச தீமையையும் அவர் கண்டு கொள்வார். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? நாங்க இன்றைக்கு பேசுறோம், மறைக்கிறோம், எத்தனையோ விஷயங்கிற மனசுள்ள கொண்டு இருக்கு, எங்களை முகத்துல ஒன்று இருக்கு. முகத்துல உள்ள விஷயம் வேற, உள்ளத்துல இருக்கிற விஷயம் வேற. நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட முகம் எப்படி விளங்குதோ அதே மாதிரி உள்ளத்துல உள்ள விஷயங்களை நாங்க பார்ப்போமா இருந்தா யாரும் நாங்க கலைக்க மாட்டோம், ஒருத்தருக்கு கழிச்சிக்க மாட்டோம். எங்கட உள்ளமும் முகமும்
முகப்பாவனையும் வெளி நடவடிக்கைகளும் ஒரே மாதிரி இருக்கணும். உண்மையான சுத்தமான நட்பா இருக்கணும். நான் ஒருத்தரோட இருக்கிறேனா, நான் பழகிறேனா, அதுல உண்மையான நோக்கம் இருக்கணும். நான் அல்லாஹ்வுக்காக நீ பழகிறேன், இவர் ஒரு முஸ்லீம் என்கிற எண்ணம் இருக்கணும். என்னது கொடுக்கல் வாங்கல் என்கிறது மிக பிரதானமான ஒன்று. இஸ்லாத்தினுடைய 4 தூண்கள் 5 தூண்கள்ல ஒன்று கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் என்கிறது. ஏன் ஒரு மனிதன் என்கிறவன் தேவையுடையவன். எனக்கு இவரை பகைக்கலாது, எனக்கு அவரை பகைக்கலாது. நான் ஒரு நாளைக்கு இவர்கிட்ட தேவை எனக்கு அல்லாஹ் வச்சிருப்பான். அதே மாதிரி அவர்கிட்ட எனக்கிட்ட ஒரு நேரம் அவர்கிட்ட நான் போக வேண்டிய தேவை எனக்கு இருக்கு. அப்ப நாங்கள் அநியாயமான முறையில் நடந்து கொண்டால், மோசமான முறையில் நடந்து கொண்டால், அவருக்கே சந்தர்ப்பம் கஷ்டம் கொண்டு வந்தால் அவர் யாருக்கிட்ட போவார்? அல்லாஹ் எங்களை இவ்வாறு சமூக பிராணியாக ஆக்கி வச்சிருக்கிறான். எங்களோட மெயின் நோக்கம் கொடுக்கல் வாங்கல். எங்களுடைய அகமும் புறமும் ரெண்டும் சரியாயிக்கணும். உள்ரங்கமும் சரியாயிக்கணும், வெளிரங்கமும் சரியாயிக்கணும். உண்மைக்கு பழகணும், உண்மையாக பழகணும். இவ்வாறு இருந்தால்தான் எங்கள் அனைத்து நடவடிக்கைகளையும் பறக்கத்து உண்டாகும், நல்ல மாற்றங்கள் உருவாகும். நாங்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடணும், எங்களுடைய உள்ளங்கள் ஒன்றுபடணும். ஒன்றுபடாமைக்கு நாங்கள் எவ்வளவுதான் இந்த இடத்துல ஒன்று கூடி பிரிஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது, ஒற்றுமை உண்டாகாது. அதனால முதலாவது தப்புக்கு நாங்கள் நெருங்கி உட்கார செல்றது, நெருங்கி நிற்க செல்றது எனத்துக்கு நெருங்கி நிற்க செல்றது ஒற்றுமை வாரத்துக்கு. சமூக ஒற்றுமை இருக்குது, தொழுகையில இருக்குது. இவ்வாறு நாங்கள் இந்த இடத்துல சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை கேட்கிறோம். இதுல என்ன இருக்குது? ஒற்றுமை இருக்குது. ஹஜ்ஜில மக்கள் ஒன்று கூடுறாங்க, அனைத்து நாட்டு மக்களும். மின் குல்லி ஃபஜ்ஜின் அமீக், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்கள்ல இருந்து ஒன்று கூடுறாங்க. ஒரு இமாமுக்கு கீழே ஒரே வணக்கம், எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன் ஏன் இதெல்லாம்? ஒற்றுமை. நான் ஒரு அமீர் தலைவராக, ஒரு நிர்வாக தலைவராக ஒரு கருப்பொத்தரைத்தான் போட்டிருந்தாலும், என்னை விட வயதில் குறைந்த ஒருவரைத்தான் போட்டிருந்தாலும், ஒரு ஏழையைத்தான் போட்டிருந்தாலும், நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? அவர் ஒரு விடயத்தை சொல்கிறாரா, முடிவெடுக்கிறாரா, நான் அதை ஏற்று நடக்க வேண்டும். இதெல்லாம் என்னத்துக்கு சொல்லித்தரப்பட்டிருக்கிறது? சமூகம். சமூகம் நாங்கள் அனைவரும் இந்த விடயங்களை கவனம் செலுத்தணும். நினைச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கலாது. எனக்கு எல்லாமே கிடைச்சிட்டுது, நான் ஓகே, நான் அடுத்தவனுக்கு வேண்டிய ஒன்று செய்யலாம் என்கிற நினைப்புல அல்லாஹ் பிடிப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? பிடிப்பான். நான் ஒரு மனிதனுக்கு, ஒரு மனிதன் நிலைமை எப்போ ஒரே மாதிரி இருக்காது. சக்கரம் என்கிறது, ஒரு ரோதைங்கிறது என்ன செய்யும்? எல்லாத்திலையும் மேடு பள்ளம், குழி, நேரான ரோட்டு, சரியான ரோட்டு, காடு, சிட்டி, எல்லாத்திலையும் போகும் சக்கரம். அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கை, ஒரு மனிதன் வாழ்க்கையும் இந்த சக்கரத்தை போலதான். எல்லாம் மாறி மாறி வரும். நோய் வரும், கஷ்டங்கள் வரும், நல்ல நிலைமை உருவாகும். எதையும் நினைச்சு என்ன செய்யலாது? பெருமை அடிக்கிறதுக்கு இயலாது. எதையும் வச்சு ஒரு மனிதனை ஏமாற்ற முடியாது, அநியாயம் செய்ய முடியாது. இதாவது நாங்கள் யோசிப்போம். அப்ப இந்த 3 பாவத்தையும் செய்தார்கள் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர். இப்ப இந்த நேரத்தில் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், ஏ கூட்டத்தாரே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அளவு நிறுவையில் மோசடி செய்ய வேண்டாம். வஸினூ பில் கிஸ்ஸாஸில் முஸ்தகீம், நேரான அழகான முறைக்கு நிறுத்து கொடுங்க. நீங்க ஒருத்தர் அளவு நிறுவையில் மோசடி செய்ய வேண்டாம். அவுஃபுல் கைல், சேஃபக்டா என்ன செய்யுங்க? அளவு நிறுவையில நடந்து கொள்ளுங்க. நான் உங்கள்கிட்ட அல்லாஹ் வணங்க சொல்லி கேட்கிறேன். நான் உங்களுக்கு எதை போதிக்கிறேனோ அதை நீங்க எடுத்துக்கலன்னு கேட்கிறேன். அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், நான் உங்களுக்கு சதி கேட்க இல்லை. நான் உங்ககிட்ட நான் இப்படி வந்து உங்களோட காலடிக்கு வந்து நான் என்ன செய்யறேன்? பேசுகிறேன், கலைக்கிறேன், நல்ல வழியை போதிக்கிறேன். இதுக்கு நீங்க எனக்கு ஒன்றும் தர தேவையில்லை. இன் அஜ்ரிய இல்லா அலல்லாஹ், நான் எதிர்பார்க்கிறது அல்லாஹ் கிட்ட மட்டும் தான் கூலியே. அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் கூலி தர போதுமானவன். இந்த வார்த்தையிலே வந்த அனைத்து நபிமார்களும் போதிச்ச சொன்ன வார்த்தை. அல்லாஹ் அவரை நபியாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். மக்களுக்கிட்ட பேசி நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்குறாங்க. மனிதர்கள் கிட்ட எந்த உலக லாபத்தையும் எதிர்பார்க்கல. கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த இடத்துல நாங்கள் ஒவ்வொருத்தரும் சில விஷயங்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதுல சில படிப்பின வருது. நான் சொல்றேன் ஒன்றை, நான் செய்யறேன் இன்னொன்றா இருந்தால் என் பேச்சு உங்கள்கிட்ட பிரதிபலிக்காது. நான் சொல்லுகிறேன் ஒரு விடயத்தை, நல்ல விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அதே டைம்ல நான் என் செயல் இன்னொரு மாதிரி அதுக்கு மாற்றமா இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்கள்ட்ட என்ன செய்யாது? மனசு தொடாது, பிரதிபலிக்காது. முதலாவதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அளவு நிறுவையில் என்ன செய்யுங்க? பெர்ஃபெக்டா இருங்க.
அல்லாஹுவை வணங்குங்க, என்ற பேச்சை கேட்டுக்கொள்ளுங்க. கூட்டம் என்ன செய்தாங்க? இன்னும் எப்படி அழைப்பு கொடுத்தாங்க? அழகான மென்மையான சொத்தான முறையில அழைப்பு கொடுத்தாங்க மக்கள்கிட்ட பேச்சு. அதே மாதிரி சொன்னாங்க, மா உரீது அன் உகாலிபக்கும் இலா மா அன்ஹாக்கும் அன்ஹு. நான் எதை உங்களுக்கு போதிக்கிறேனோ அந்த விடயத்தை நான் செய்றேன். ஏண்ட சொல் ஒரு மாதிரி, செயல் இன்னொரு மாதிரி இல்ல, ரெண்டு ஒன்று தானே. நான் எதை உங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொல்றேனோ அதை நான் செய்யறது கிடையாது. எதை நான் உங்களுக்கு செய்யுங்க என்று சொல்றேனோ அதை நான் செய்றேன். அப்ப நான் ஒரு மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன், பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறேன், உம்மா அப்பாக்கு பிள்ளையாக இருக்கிறேன். அப்படின்னு இருந்தால் நான் எப்படி நடக்கணும்? அழகிய முன்மாதிரி உள்ள ஒரு மனிதனாக நடக்கணும். என் வைப்புக்கு, என் புள்ளுகளுக்கு நான் எப்படி இருக்கணும்? ஒரு அழகிய முன்மாதிரியா இருக்கணும். நான் தூங்கிக்கிட்டு செல்றது என்னது? தம்பி பள்ளிக்கு போ, மகனை பார்த்து செல்றது பள்ளிக்கு போ. நான் தூக்கம், நான் கட்டி இல்லை, நான் என்னது மொபைல்ல படத்தை பார்க்கிறேன் அல்லது மோசமான விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நான் மகன் சின்ன மொபைல தொடாத, மகனுக்கு சொல்றது மொபைல தொடாத. வித்தியாசம், அழகிய முன்மாதிரி எங்க போச்சு? அப்ப நாங்க எங்களுக்கு சில விஷயங்களை உண்டாக்கி கொள்ளணும். எப்பவுமே சின்ன புள்ள இல்ல, எப்பவுமே சின்ன புள்ள. ஒரு சின்ன புள்ள எப்ப பருவ வயது அடைஞ்சிட்டா பெரிய புள்ள, பருவ வயது அடைஞ்சிட்டா பெரிய புள்ள. சின்ன புள்ளத்தனமா நடக்க இயலாது. ஒரு யுத்தத்துல நபிசாசலம் அவங்ககிட்ட சில பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த நேரத்தில் சொன்னாங்க நபிசாசலம் அவங்க, இவங்கள்ல யாரெல்லாம் பருவ வயது அடைஞ்சாங்களோ இவங்களை கொலை செய்யுங்க. ஏன்? இவர்கள் எங்களை கொலை செய்வதற்கு முனைந்து வந்தார்கள். நாங்கள் இவர்களை கொலை செய்ய போகவில்லை. யுத்தம் என்றால் என்னன்னு நாங்கள் புரியும். எங்களுக்கு முதலாவது இஸ்லாத்தை பற்றி அதிகமான விஷயங்கள் தெரியாது. எங்களுக்கு இஸ்லாத்துல இருக்கக்கூடிய அதிகமான விஷயங்கள் தெரியாது. யுத்தம் என்ன? வைத்து வாழல வெட்டுறது இல்லை யுத்தம். எது வரைக்கும் வெட்டாது. ஒரு மனிதன் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அவர் முஸ்லீம் இல்லைங்கிறதுக்காக அவருக்கு அடிக்கலாது, அவரோட பொருளை பறிக்கலாது. அவர் எங்களுக்கு அநியாயம் செஞ்சால் நாங்க அப்பதான் அவருக்கு என்ன செய்யணும்? நாங்க சும்மா இருக்கிறோம். அவங்க எங்களை எல்லை மீறி வாராங்களா இருந்தால் அப்பதான் நாங்க என்ன செய்யணும்? வாழ எடுக்கலும். அதுவும் முதலாவது வாழ் இல்லை, பெற்றுக்கு என்ன செய்யணும்? எனக்கு அநியாயம் நீ செய்யாத, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்க, அப்படின்லாம் பல போதனைகள் செஞ்சதுக்கு பின்னாலேயும் அவங்க திரும்பவும் எங்களுக்கு கொலை செய்ய வாராங்களா இருந்தால், எங்களை அவர்கள் மிதிக்க வராங்களா இருந்தால் தான் அப்ப நாங்க என்ன செய்யறது? நாங்க வாழ எடுக்கிறது. இஸ்லாம் ஒரு அழகான மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க யுத்தத்துக்கு போனா முதலாவது என்ன செய்ய வேணாம்? மரங்களை வெட்ட வேணாம். அங்க இருக்கிற அந்த நாட்டில் இருக்கிற நீங்க எந்த இடத்துக்கு போறீங்களோ யுத்தத்துக்கு, அந்த இடத்துல உள்ள மரங்களை வெட்ட வேணாம். சுப்ஹானல்லாஹ். ஏன் மரங்கள் என்கிறது? எங்களுக்கு வீட்டுக்கு நாங்க போயிட்டா நாங்க இங்க சின்ன விஷயங்கள் படிக்கலாம். நாங்க எங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் உருவாக்கணும். மரம் நடுறது நன்மை, மரம் நடுறது நன்மை. அந்த மரத்துல ஒரு கனி வந்தால் அதை ஒரு பறவை சாப்பிட்டால், ஒரு மிருகம் சாப்பிட்டால் அதுக்கு நன்மை எங்களுக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் பாருங்க. இந்த சமூகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக அடிப்படையில ஒரு லாபம். மாங்க ஒரு மரத்தை நட்டினா எனக்கு தான் மாங்க மரம் நாட்டுறது. அது கெட்டு போன ஒரு பழத்தை ஒரு பறவை சாப்பிட்டு அதுக்கு எனக்கு நன்மை வருது. சுப்ஹானல்லாஹ். அப்ப சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி நிழல் எப்ப எங்களுக்கு ஞாபகம் வருது? நிழல் நாட்டிலேக்கு போக ஞாபகம் வருது இல்ல. சவுதிக்கு போனா அல்லது கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு போனா ஒரு பாலைவனத்துல போக்கல, வெயில் அடிக்க போக்கல நிழல் தேவைப்படும். மரம் நிழல் தருது. அதனாலதான் நிழல் தரக்கூடிய மரங்களுக்கு மூல வேணாம், சிறுநீர் கழிக்க வேணாம், மலம் கழிக்க வேணாம், துப்ப வேணாம் சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு அழகான நாகரிகமான வாழ்க்கை இது. எங்க இருக்குது? தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிக்க வேணாம், தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்ல சிறுநீர் கழிக்க வேணாம். சுப்ஹானல்லாஹ். மலம் கழிக்க வேணாம். எவ்வளவு அழகான ஒரு மார்க்கம். எல்லா சைட்லையும் எல்லா துறையிலையும் எங்களுக்கு அழகான வழியை காட்டி தந்திருக்குது. ஆனா நாங்க நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு ரெடி இல்லை. நல்ல விஷயங்களை கேட்கறதுக்கு ரெடி இல்லை. நாங்க எங்களோட சிந்தனை எங்கேயோ. நாங்க கிழமையில ஒருக்கா கேட்கறது இந்த சபை மட்டும்தான். இன்னைக்கு பார்க்கலாம் வந்திருக்கக்கூடியவங்க எண்ணக்கூடியவர்கள். எங்களுக்கு அது உண்டைக்கு விடுமுறை நாள். இதே டைம்ல பக்கத்துல ஒரு சேஞ்ச், அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வரப்போக்குள்ள அவங்க அந்த நேரத்துக்கு எத்தனை பேர் வந்து கூப்பிடுறாங்க பார்க்கலாம். நாங்க எங்க இருக்கிறோம்? நாங்க எங்க இருக்கிறோம்? கிழமையில கேட்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்றைய நாள் மட்டும்தான். அதுவும்
7 மணிலிருந்து அந்த 1.25 மணித்தியாலம் அல்லது 2 மணித்தியாலம், அவ்வளவுதான். அப்ப நல்ல விஷயம் என் காதுக்கு போகாம இருந்தா நான் எங்க மாறுவேன்? நான் மிருகமா மாறுவேன். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்குது, யார் வேண்டுமென்று 3 ஜும்மாக்களை விடுவாரோ அவருடைய உள்ளத்துக்கு முத்திரையிடப்படும். அவருடைய உள்ளத்துக்கு என்ன இடப்படும்? முத்திரையிடப்படும். 3 கிழமையா அவர் என்ன செய்யல? உபதேசத்தை கேட்கல. 3 கிழமையா ஜும்மாவுடைய உபதேசத்தை அவர் என்ன செய்யல? காதல கேட்கல. எனவே உள்ளத்துக்கு என்ன செய்யப்படும்? முத்திரையிடப்படும். அதுக்கு பின்னால எதுவும் வழங்காது. அதுக்கு பின்னால எந்த விஷயமும் வழங்காது. அவருக்கு அவர் எதை பார்க்கிறாரோ மோசமான விஷயம், அதெல்லாம் நல்ல விஷயமா தெரியும். அவர் பார்க்கிற மோசமான விஷயங்கள் எல்லாம் எப்படி தெரியும்? நல்ல விஷயமா தெரியும். இதுலதான் நாகரிகம் இருக்குது. இதுதான் நாகரிகம். நல்ல விஷயம். மிஸ்வாக் செய்வார் ஒருத்தர், அது அவருக்கு கேவலமா படும். மிஸ்வாக் செய்த ஒருத்தரை பார்த்துக்கிறதுக்கு எப்படி படும்? மனசுல கேவலமா படும். உள்ளத்துக்கு முத்திரிடப்பட்டால் நல்லதெல்லாம் மோசமா தெரியும், மோசம் எல்லாம் நல்லதா தெரியும். இந்த விஷயத்துல நான் நீங்கள் மிச்ச கவனமா கவனிக்கணும். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பள்ளிவாசலை தந்திருக்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பள்ளிவாசலை தந்திருக்கிறான். இந்த பள்ளிவாசலை நாங்கள் என்ன செய்ய? உயிர்ப்பிக்கணும். நல்ல விஷயங்களை கேட்கணும், சொல்ல வரணும். நாங்கள் இன்றைக்கு உலக விஷயங்களுக்காக வேண்டி எவ்வளவு கூலாக இருக்கட்டும், நடுச்சாவமாக இருக்கட்டும், எத்தனை மணியாக இருக்கட்டும், 1க்கு 2க்கு போறது என்கிற எல்லாம், அதே மாதிரி சொந்த தேவைகள் எல்லாத்துக்கும் நாங்கள் என்ன செய்யறோம்? எல்லாத்தையும் சகித்துக் கொள்றோம். ஆனால் பள்ளிவாசல் என்று வரும்பொழுது, தொழுகை என்று வரும்பொழுது, ஜும்ஆ என்று வரும்பொழுது, நல்ல விஷயங்களுடைய ஒரு அழைப்பு வரும்பொழுது அது எனக்கு பாரமாக இருக்குது. அது எனக்கு பாரமாக இருக்குதா இருந்தால் நான் எங்க போறேன்? அப்ப முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய அந்த வரைவிலக்கணத்துல நான் அம்புடுறேனா, நான் அதுக்கு இருக்கிறேனா இல்லையா யோசிக்கணும். நாங்க நடந்து வர போறோம். சுப்ஹானல்லாஹ், ஒரு மனிதன் உள்ளத்துல பள்ளிக்கு போறேன் அப்படின்னு எண்ணம் பட்சத்திலிருந்து, அந்த எண்ணத்தை பட்சத்துல இருந்து அவர் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அவருக்கு அவருடைய நன்மை வீணா போறல, முடிவுண்டு இல்லை. அவருடைய நன்மைக்கே இல்லை, முடிவுண்டு இல்லை. எப்போ ஒருத்தர் உள்ளத்துல நான் பள்ளிக்கு போறேன் என்ற ஒரு எண்ணம் கொண்டு வந்து இருந்து திரும்ப தொழுது முடிச்சுட்டு போற நேரமும் எப்ப அடுத்த நேரம் டைம் நான் வரணும் அப்படின்னு போனாலும் அது வரைக்கும் அவரை இருக்கிறாரு, தொழுகையில தான் இருக்கிறாரு. நன்மை கிடைச்சி கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அப்ப தொழக்கூடியவருடைய நன்மை முற்றுப்புறது இல்லை. நடந்து வாராரு, கூதல நடுங்கி வாராரு. நாளைக்கு சொர்க்கத்துல போறதுக்கு முன்னுக்கு பல கட்டங்களை நான் கடக்க வேண்டும். இந்த உலகத்திலேயே எந்த ஒரு லைட் வெளிச்சமும் இல்லாத தனி இருட்டறை ஒன்று இருக்குது, அதான் கபரு. அதுக்கு வெட்டி சும்மா யோசனை பண்ணி பாருங்க. நான் இப்ப மௌத்தாகிட்டேன், இப்ப நான் மௌத்தாகினா என்ன எங்க கொண்டு வைப்பாங்க? கூட்டாளி மாதிரி இருப்பாங்களா கலைக்கிறதுக்கு? இல்ல. சொந்தக்காரர்கள் வருவாங்களா? அல்லது எங்க ஹொபிக்கு என்ன போன் வருமா? அல்லது என்னது விளையாடக்கூடிய கூட்டாளி வருவாரா? வரமாட்டார். நான் மட்டும் சட்டத்தனிய. அப்ப இந்த விடயங்கள் நாங்கள் கவனம் செலுத்தணும். அப்ப நான் அங்க இருக்கும் பொழுது, நான் கஷ்டப்பட்ட அந்த தொழுகைக்காக வந்த அந்த குளிர்ல வந்த நேரம் நான் நடுங்கி வந்தேனே. தொழுகை வரும், தொழுகை சிபாரிசு செய்யும். ஏ மலக்கே, இவரை நீ நெருங்காதே, இவரை நீ பயமுறுத்தாதே. நான் குர்ஆன் ஓதி வந்தால் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பக்கத்தை சரி ஓதி வரக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருந்தால் குர்ஆன் வரும். குர்ஆன் சொல்லும், மலக்குமார்களே இவரை நீங்கள் பயமுறுத்த வேண்டாம். கபர்கிட்ட வந்து நிற்கும் கூட்டாளி மாதிரி. எது? குர்ஆன். நான் ஓதி வந்த குர்ஆன் என்ன செய்யும்? கபருக்கிட்ட என்ன வச்ச உடனே கூட்டாளியா வந்து நிற்கும். ஏன்னா கபருல வறுமைய வரிச்சிய போக்குறதுக்கு கூட்டாளி ஆகிக்கும். எனக்கு தெரியும், நான் தனிமையில் இருந்தா, தனிமையில் இருக்கிறதுக்கு எனக்கு போர். நான் என்ன செய்வேன்? ஒரு நண்பனை தேடுவேன், அல்லது குறைஞ்சபட்சம் அந்த போரிங் இல்லாமல் ஆக்குறதுக்கு உண்டு நான் தேடுவேன். இந்த மாதிரி அந்த போரிங் இல்லாமல் ஆக்குறதுக்கு ஒரு துணை தேவை. ஒரு மனிதனுக்கு தனிக்கட்டையாக இந்த காலத்துக்கு ஈக்க முடியாது. துணை தேவை, பிள்ளைகள் தேவை, குடும்பம் தேவை, சமூகம் தேவை. அந்த மாதிரி தான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது குர்ஆனை ஓதக்கூடிய பழக்க வழக்கமுடைய ஒரு மனிதனாக இருந்தால் குர்ஆன் என்ன செய்யும்? கபருக்கு தங்களை வைக்க போக்கலையே அதை ஒரு கூட்டாளியா வந்து நிற்கும். குர்ஆன் எல்லா பக்கம். நான் பரலான நோன்பை பேணுதலாக பிடித்து வரக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தால் கூட்டாளியாக வரும். நல்லவள் மட்டும்தான் கூட்டாளி. அப்ப நான் கூதல நடுங்கி வாரன் வந்து இந்த கூதல் டைம்ல உதுவ பரிபூர்ணமான முறைக்கு உதுவ எடுத்தால் சுப்ஹானல்லாஹ், இதுக்கெல்லாம் பல கோடி நன்மைகள். இதுக்கெல்லாம் பல கோடி நன்மைகள். தொழுகைக்கு ஒருத்தர் வாராரு, வந்து என்ன செய்யறாரு? உது செய்யறாரு, முகத்தை கழுவுறாரு,
கண்ணால பார்த்த சின்ன சின்ன பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும். கண்ணால பார்த்த சுப்ஹான அல்லாஹ் எவ்வளவு இரக்கம். ரப்புன் கஃபூர். அல்லாஹ் பத்தி எப்படி சொல்றோம்? அல்லாஹ் தஆலா ரப்புன் கஃபூர், அதிகம் மன்னிக்கக்கூடிய இறைவன். நாங்க அல்லாஹ்க்கு எவ்வளவு சுக்ர் செய்யணும். என்ன ஒரு முஸ்லிமாக அல்லாஹ் ஆக்கினதுக்கு நான் எவ்வளவு அல்லாஹ்க்கு சுக்ர் செய்யணும். உமர் அவங்க சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு இஸ்லாத்தினுடைய பாக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஏன் சாராயத்தை குடிக்கிறான், அது எவ்வளவு நாட்டம், அது எவ்வளவு நாட்டம். அல்லாஹ் என்ன பாதுகாத்து வச்சுக்கிறான். நான் ஒரு முஸ்லிம், அல்ஹம்துலில்லாஹ். ஒருவன் பல பெண்களோடு உறவாடுகிறான், அவனுக்கு அதன் மூலமாக பல நோய்கள் ஏற்படுது. எய்ட்ஸ் நோயாளிகளை போயிட்டு பார்த்தா அவனுக்கு என்னது அதிகமான வருத்தம் அந்த நோய். அல்லாஹ் என்னை பாதுகாப்பான ஒரு நாகரிகமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். எந்த ஒரு பெண்ணையும் மகர் கொடுக்காமல் அவளோடு சுகம் பாராட்ட முடியாது. அப்படி என்றால் திருமணம் முடிக்காமல் ஒரு பெண்ணோடு சுகம் பாராட்ட முடியாது. நாகரிகம் சுத்தம். அல்ஹம்துலில்லாஹி அலா நிஅமத்தில் இஸ்லாம். சாப்பிடணுமா இருந்தால் 2 கையையும் கழுவணும். சாப்பிடணுமா இருந்தால் 2 கையையும் கழுவணும். வந்தால் என்ன செய்யணும்? சுப்ராவை போடணும். சாப்பாட்டை தட்டை அழகான முறையை கழுவணும். சாப்பாட்டை வைக்கணும். அழகா சாப்பிடணும். எப்படி சாப்பிடணும்? சுப்ஹானல்லாஹ். இஸ்லாத்தில் எப்படி வழிகாட்டல் காட்டப்பட்டிருக்கு. எவ்வளவு சுத்தம். ஏன் பக்கத்தால் இருந்து சாப்பிடணும். எனக்கு முன்னுக்கு என்ன இருக்குதோ நான் அதான் சாப்பிடணும். அங்க போய் கை வைக்கலாது, அங்கவே கை வைக்கலாது. எனக்கு முன்னுக்கு என்ன இருக்குதோ அங்கேயும் நான் சாப்பிடணும். நடுவில் வைக்கணும். எனக்கிட்ட மாமிசம் எனக்கிட்ட மட்டும்தான் ஈக்குது. இந்த ஒரு சைட்டுக்கு மட்டும்தான் மாமிசம் வைத்து ஈக்குது. இன்னொரு சைட்டுக்கு மாமிசம் இல்லைன்றால் அந்த மாமிசத்தை வைக்கணும் நடுவில். எங்க வைக்கணும்? நடுவில். பிச்சு பிச்சு சாப்பிடணும். முள்ளு கடிக்கிறதா இருந்தால் மூஞ்சிக்கு கடிக்கிறதில்ல, கொஞ்சம் எடுத்து இப்படி கடிக்கிறது. சுப்ஹானல்லாஹ். சாப்பிடும் நேரம் ஏலக்காய் ஒன்று கடிப்பட்டுட்டால் அதனை யாருக்கும் வழங்காத முறைக்கு மிக வைக்கிறது. எவ்வளவு அழகான மார்க்கம். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு அழகான மார்க்கம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால் எனக்கு எவ்வளவு சாப்பிட இயலுமோ அவ்வளவு நான் போடணும். எனக்கு இப்ப நான் சாப்பிட முடியாது, எனக்கு தெரியும் எனக்கு எவ்வளவு சாப்பிடணும். அந்த அளவுக்கு நான் சாப்பாட்டுல பிளேட்ல போடணும். வலிக்கு சாப்பிடணும். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பின்னால போயிட்டு பிளேட்டை கழுவணும். சுப்ஹானல்லாஹ். அதுல கொழுப்பு இருந்தால் சோப் போட்டு கழுவணும். கையில கொழுப்பு இருந்தால் அதை இல்லாமல் ஆக்கணும். தூங்க முன்னாலே சுப்ஹானல்லாஹ். என்னென்ன ஒழுக்கங்கள். யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க படிக்கணும். இதுல பார்த்து தான் என்ன செய்யறாங்க? அந்நிய மருத்துவர்கள் இஸ்லாத்துக்கு வராங்க. எங்களை பார்த்து வரல, எங்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வரல. நாங்க படிக்க மறந்த நாங்க இஸ்லாத்துல நாங்க எப்ப படிக்கிறோம்? நான் வச்சுக்கிறோம். இன்றைக்கு என்னது 2024 முடிய போகுது. டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி எழுதிக்கிறோம். இந்த வருஷம் முடிய போகுது. இந்த வருஷத்துல எங்க சரி எப்ப சரி நான் என் மனசுக்கு வந்திருக்கா? பெண்கள் ஏன் இத்தா இருக்கிறார்கள்? பெண்கள் ஏன் இத்தா இருக்கிறார்கள்? கணவன் மறைத்து விட்டால் ஏன் 4 மாசம் 10 நாள் இருக்கிறார்கள்? அல்லது ஒரு கணவன் மனைவிக்கு தலாக் கொடுத்து விட்டால், டிவோர்ஸ் கொடுத்து விட்டால் அவள் ஏன் 3 மாசம் இத்தா இருக்கிறார்? என்ன காரணம்? மிஸ்வாக்ல என்ன இருக்குது? மிஸ்வாக் செய்யற அந்த குச்சில என்ன இருக்குது? என்ன பயன் இருக்குது? டொய்லெட் போகும்போது வலது காலை நட்டி, அதாவது கொமடா இருந்தால் மட்டும் விதிவிலக்கு. அடுத்தபடி குந்தி போறதா இருந்தால் வலது காலை கொஞ்சம் நட்டணும், இடது காலில் உட்காரணும், இடது காலுக்கு பாரத்தை கொடுக்கணும். ஒரு சைட் சாயம் லைட்டா வலது காலை நட்டணும், இடது சைட்டுக்கு பாரத்தை கொடுக்கணும். இதெல்லாம் மேன் காட்டப்பட்டிருக்கு, இதெல்லாம் மேன் சொல்லப்பட்டிருக்குது. மூச்சு விட்டு குடிக்கக்கூடாது. என்னது? தொடர்ந்து ஒரு மூச்சுல குடிக்கக்கூடாது. மூச்சு விட்டு குடிக்கணும். மிச்சம் சூடா இருந்தால் குடிக்கக்கூடாது. மிச்சம் கூடுதலான சூடா இருந்தால் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகள். இதுல என்ன இருக்குது? நாங்க சரி ஆய்வு செஞ்சுக்கிறோம். எங்களோட போன் கூகுள் சர்ச்ல பேசிக்கிறாங்க. சரி, இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் இருக்கு, யூடியூப் இருக்கு, கூகுள் இருக்கு, என்னது அதிகமான இடங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் பகிரப்படுது. எங்கட கூகுள் சர்ச் போர்ட்ல என்கிட்ட இஸ்லாத்தை படிக்கிறதுக்கு என்ன சரி பேசிக்குதா? ஏண்ட மொபைல்ல இந்த வருஷம் கூடுதலாக சர்ச்சுக்கு போன விஷயம் என்ன? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நாங்க யோசிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், ஃபஐன தذهبون,
அல்ல எங்களை பார்த்து கேட்கிறான். என்ன பார்த்து கேட்கிறான்? நீ எங்க போறாய்? யார் கேட்கறது? படைச்ச அல்லாஹ் கேட்கிறான். என்ன பார்த்து? ஐன தல்ஹபூன், நீங்க எங்க போறீங்க? இப்ப எங்ககிட்ட என்னது எங்க போறீங்கன்னு கேட்டா ஒரு இலக்கொண்டு இருக்கு. இப்ப நான் நடந்துட்டு போறேன்னு சொன்னா என்ன ஒருத்தர் கேட்கிறா எங்க போறீங்க? நான் சும்மா போறேங்கன்னா அது புத்திக்கு பண்றோண்டா? இல்ல. புத்திக்கு பண்றோண்டா? அது இல்ல. எங்கிட்ட இலக்கொண்டு இருக்கு. கடைக்கு போறேன், ட்ரெயினுக்கு போறேன், வேலைக்கு போகணும், அல்லது என்ன வர்ற ரூமுக்கு போறேன், இப்படி ஒரு இலக்கொண்டும் இருக்கும். அல்லாஹ் என்கிட்ட கேட்கிறான் நீங்க எங்க போறீங்க அப்படின்னு. என்ன அர்த்தம்? ஏன் இலக்கு என்ன? சொர்க்கத்தை அடையணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையணும், இஸ்லாமிய வழியில் நான் பின்பற்றி நடக்கணும், என்ற குணங்கள் எல்லாம் சரியாகணும். அல்லாஹ் கேட்கிறான் என்கிட்ட எங்க போறீங்க? என்ன பதில்? என்ன பதில்? கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, தொழுகை டைம் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு இது பள்ளி, இது பள்ளி வாசல், இது அவர் வந்த இடம், இதுக்கும் பள்ளிக்கு எவ்வளவு தூரம்? இங்க வந்துட்டு போறாரு, மகரிபுடைய நேரம், அஸ்ருடைய நேரம், இஷாவுடைய நேரம், ஆனால் பள்ளிக்கு வாரத்துக்கு மனம் இல்லை. பள்ளிக்கு வாரத்துக்கு மனம் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு முஸ்லீம், பருவ வயது அடைஞ்சிருக்கிறேன், எனக்கு மரணம் நொண்டி இருக்குது, அடிக்கடி மரணம் நடக்குது, எதிர்பார்க்காத விதத்துல மரணங்கள் நடக்குது, எல்லாம் கேள்விப்படுறோம், எல்லாத்தையும் என்னது கடந்து போறோம், பார்த்துட்டு அது எனக்கு இல்லை, என் குடும்பத்துக்கு இல்லை, என் சமூகத்துல இல்லை, அது வேற யாருக்கும். அப்ப நான் யாரு? மனிதன் இல்லாமைக்கு நான் யாரு? நானும் ஒரு மனிதன் தானே. அவனுக்கு வந்து அந்த நிலைமை எனக்கு வராமைக்கு இருக்கும் என்ன சாத்தியம், என்ன நிச்சயம், என்ன கேரண்டி இருக்குது? நான் எப்படி ஒருத்தர மரண செய்தி நான் எப்படி வாசிக்கிறேனோ அதே மாதிரி நாளைக்கு என்ன மரண செய்தி ஒருத்தர் வாசிப்பாரு, என்ன மரண செய்திய இன்னொருத்தர் வாசிப்பாரு. கடந்து போகலாம். அல்லாஹ் சொல்றான் படிப்பினை பெறுங்க. பார்வை உடையவர்களே, புத்தி உடையவர்களே, படிப்பினை பெறுங்கள். அல்லாஹ் சொல்றான் படிப்பினை பெறுங்கள். நாங்க எங்க படிப்பினை பெறுறோம்? இதுல வந்துட்டு போறோம், எல்லா கட்டத்தையும் கடந்துட்டு வாரோம். பள்ளி வாசல், அல்லாஹ்வுடைய பெயர். இங்க வந்தா யாருமே என்னது களவெடுக்க வரதில்லை. இங்க வந்தா முழுக்க எல்லாமே நன்மையான விஷயம். நீங்க இதுல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? சுப்ஹானல்லாஹ், நன்மை கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ். நாங்க யோசிக்கணும். தொழுகைங்கிறது நான் அல்லாஹ்க்கு முன்னால நான் படைச்ச இறைவனுக்கு நான் அடிமை என்று நான் எதில் நிரூபிக்கிறேன். நாங்க எல்லாம் அல்லாஹ் அடிமைன்னு சொல்றோம். நாங்க எல்லாரும் என்ன சொல்றோம்? அல்லாஹ்ட அடிமைன்னு சொல்றோம். அல்லாஹ்ட அடிமைன்னு நான் என் 24 மணி நேர செயற்பாட்டில் நான் எங்க நிரூபிக்கிறேன்? சாப்பாட்டுலையா? அல்லது நான் தொழில் செய்யறது இல்லையா? தொழில் செய்ய வேண்டியது இல்லை. நான் ஏற்கனவே செலுத்தி வரோம். நாங்க அல்லாஹ் தஆலா தந்த ஹலாலான எல்லாத்தையும் தாராளமாக செய்யலாம். எந்த தங்கு தடையும் இல்லை, தாராளமாக போய்க்கலாம். நான் கேட்கறது, அல்லாஹ் நான் உண்ட அடிமை, நீ என் இரட்சகன் அப்படின்னு நிரூபிக்கிற இடம் எங்க இருக்கு? இந்த 24 மணி நேர செயற்பாட்டில் எங்க இருக்குது? பள்ளி வாசல்ல மட்டும்தான் இருக்குது. ஏண்ட தலையை கொண்டு போயிட்டு இந்த சஃப்ல இந்த இடத்துல வைக்கிறதுலதான் என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், நீ என்ற படைச்ச இறைவன், நான் உண்ட அடிமை, எனக்கு பல தேவை இருக்குது, நீ நிறைவேற்றித்தா என்கிற கருத்து எங்க இருக்குது? நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கடந்து போகலாது. சின்ன புள்ள கிடையாது. பருவ வயதை அடைந்து விட்டால் கேள்வி கணக்கு இருக்கு. பருவ வயது அடைஞ்சிட்டா அது 9 வயசுல உண்டாகும். பருவ வயது. அப்படி இல்லை என்றால் 15 வயது ஆக கடைசி கட்டம் 15 வயசு. 15 வயசு பூர்த்தியாகிட்டா எந்த அடையாளங்களும் அவருக்கு உண்டாகல. 15 வயசு ஆகிட்டா அவர் என்னது? பருவ வயது அடைந்தவர். 15 வயசு பூர்த்தியா பருவ வயது அடைந்தவர். பெண்களுக்கு வித்தியாசம், ஆண்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அது இன்ஷால்லா ஃபிக்ஹ் பாடத்துல சொல்லித்தரேன் இன்ஷால்லா. அப்ப அது ஆண்கள்லயோ பெண்கள்லயோ 15 வயது ஆகிவிட்டால், இந்த 15 வயசுல அதுக்கு முன்னுக்கு சில அடையாளங்கள் இருக்குது. அது வெளிப்பட்டால் பருவ வயது என்று மதிக்கப்படும். ஆணுக்கோ பெண்ணுக்கோ 15 வயசு ஆகிட்டுது. 15 வயசு ஆகிட்டா இந்த அடையாளங்களும் வரலன்னா 15 வயசோட அவருக்கு என்ன குற்றப்படும்? முத்திர பருவ வயது அடைந்தவர். அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். அதுக்கு பின்னால நான் கடக்கிற ஒவ்வொரு செயற்பாடுக்கும் கேள்வி கணக்கு இருக்கு. அதுக்கு முன்னுக்கும் மன்னிப்பு. பருவ வயதுக்கு முன்னுக்குள்ளது
மன்னிப்பு. நான் பருவதற்கு முன்னால் மௌத்தாகிட்டால் அல்லாஹ் எனக்கு நேரடியாக சொர்க்கத்தை தருவான், கேள்வி கணக்கு இல்லை. என்ன கிடைக்காது? பருவதைய முன்னால மௌத்தாகிட்டால் கேள்வி கணக்கு இல்லை, டைரக்ட் சொர்க்கம் தான். எந்த அளவுக்குண்டா பிற மதத்தவர்களுடைய பிள்ளைகள் அப்படி மௌத்தாயினாலும் அவர்களுக்கு சொர்க்கம். அல்லாஹ் எங்க வச்சு பகுத்தறிவுடன் வச்சுக்கிறானே. பருவ வயது என்ன அர்த்தம்? அவருக்கு எல்லா விஷயமும் விளப்பம். 3 பேருக்கு தான் தொழுகை விடையிலும். 3 பேருக்கு தான் தொழுகையை விடையிலும் மன்னிப்பு இருக்கு. 1வது பைத்தியகாரன், புத்தி இல்லை அவருக்கு புத்தி இல்லை, அல்லது புத்தியில குறைபாடு இருக்கு, ஒன்றும் தெரியாது, என்ன செய்யறே தெரியாது, அவருக்கு இன்னொரு ஆள் தேவை. அப்படியான ஒருத்தருக்கு மன்னிப்பு இருக்கு. இன்னொருத்தர் தூங்கிட்டாரு, எல்லாம் வச்சியும் எனது எல்லாமே தாண்டி போகுது, தூங்கிட்டார், நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், நல்ல தூக்கம் போயிடுது. சுபவுக்கு எனது வெளிப்படுது, கேட்டுட்டு தூங்குறது இல்லை, அதுவும் இவருக்கு தெரியாது, அதுவும் அவருக்கு தெரியாது, நல்ல தூக்கம் போயிடுது, ஆழ்ந்த தூக்கம். எப்ப அவர் விழிப்பாரோ அப்ப உடனே தொழுகிறோம். அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு மன்னிப்பு இருக்கு. அடுத்தது போதை வஸ்து பாவிச்சு இப்ப புத்தி இல்லாத, அது அவனுக்கு 2 மடங்கு. அவனுக்கு தொலையலாது, ஆனா தொலையாதுக்கு என்ன செய்யும்? பாவம் கிடைக்கும். இந்த 2 பேருக்கும் எந்த ஒண்ணுமே இல்லை. அடுத்தவர் யாருக்கு தொலையலாது? போதை பாவிச்சவர். இப்ப அவர் நிலைமையில இல்லை, அவர் இப்ப அவர் நிலைமையில இல்லை, இவருக்கு தொலையலாது, ஆனா இவருக்கு 2, அதை பாவிச்சதுக்கான குற்றம் ஒன்றும் கிடைக்கும், தொழாததுக்கான பாவமும் கிடைக்கும். அவரை குடி கூட, ஆனா அவருக்கு தொலையலாது அவருக்கு. அப்ப நான் பார்க்கணும், இந்த 3 பேர்ல யாரு பைத்தியக்காரனா, அல்லது போதபஸ்து பாவிச்சவனா, அல்லது தூங்கிட்டு இருக்கிறனா? இந்த 3 பேரை தவிர்த்தார்கள் யாருக்கும் என்ன இல்லை, தொழுகை விடையலாது. மௌத்தாய்க்கு கேட்கப்படுற 1வது கேள்வி, 10வது கேள்வி எதுவும் பிரச்சனை இல்லை, முன்னுக்குள்ளதை வச்சு சில மன்னிப்புகள் இருக்கலாம். அல்லாஹ் 1வது கேட்கப்படுற மௌத்தாயிட்டா தொழுகையை பற்றி தான் கேட்பான் 1வது. ஏன்? அல்லாஹ் குர்ஆன் என்னது? அல்லாஹ் சொல்லிட்டான், தொழுகை என்பது அது எனக்குரியது. தொழுகை என்பது யாருக்குரியது? எனக்குரியது. அதுக்கு கூலி கொடுக்கிறது நான். அப்ப நான் மௌத்தாயிட்டா எனக்கு 1வது கேள்வி தொழுகையை பற்றி. நான் தொழாட்டி நான் எப்படி 1வது கேள்வியே லொக், 1வது கேள்வியே லொக்காயினா நான் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போறது? அலி ரலியல்லாஹு அன்ஹு எப்படியாப்பட்ட சஹாபின்னு நான் சொல்ல தேவையில்லை உங்களுக்கு. அலி ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு எப்படிப்பட்ட சஹாபின்னு நான் சொல்ல தேவையில்லை. இவங்க நிலைமை நைட் டைம்ல எப்படி தெரியுமா இருக்கும்? அலி ரலியல்லாஹு நிலைமை எப்படி தெரியுமா இருக்கும்? நைட் டைம்ல தொழுது போட்டு செல்லுவாங்க, கதறுவாங்க. ஒரு மனுஷனுக்கு நோ வந்தா எப்படி அணுகுவானோ அதே மாதிரி அணுகுவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மின் கில்லத்தி ஜாத், நான் பயணிக்க போற பிரயாணம் சொர்க்கம் வரங்காட்டியும் நீண்ட பிரயாணம். இது இங்க உலகத்துல இல்ல, மவுத் கண்ணை மூடிட்டா அதுக்கு பின்னால இருந்து சொர்க்கத்துக்கு போகும் வரைக்கும் நான் செல்ல போற பிரயாணம் நீண்டது. அவருடைய வாழ்க்கை, கேள்வி கணக்கு, சிராத் பாலம், நரகத்தை கடக்கணும், கேள்வி கணக்கு இருக்கு, ஆமல் நாம பட்டளைக்குது, எங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும், எங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் பேசும். நாம பேச மாட்டோம், வாய் பேசாது, கை பேசும். கையின் மூலமா செஞ்ச பாவங்கள் மூலமா கை பேசும், காலால செஞ்ச பாவத்துக்கு கால் பேசும், எங்களோட உறுப்புகள் எல்லாம் பேசும். அல்லாஹ் அதுக்கு பேசக்கூடிய பவரை கொடுப்பான். அப்ப இந்த நிலைமையெல்லாம் நீண்ட ஒரு பிரயாணம் இருக்கு. அந்த பிரயாணத்துக்கு நான் எடுத்துக்கொண்ட கட்டுச்சாதனம் குறைவு. கட்டுச்சாதனம் தான் என்ன? ஒரு பிரயாணத்துக்கு தேவையான பொருட்கள் நாம் எடுத்துட்டு போவோமே, உடுப்பு, தண்ணி, சாப்பாடு, இதுதான் கட்டுச்சாதனம்னு சொல்றது, தேவையானது, இந்த பிரயாணத்துக்கு தேவையானது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? இந்த நீண்ட பிரயாணத்துக்கு எனக்கிட்ட இருக்கிற தயாரிப்பு மிச்சம் குறைச்சல். யார் சொல்றது? அலிரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போக வேண்டிய பிரயாணம் நீண்ட பிரயாணம், அந்த பிரயாணத்துக்கு நான் தயார் பண்ணி வச்சுக்கிறது கொஞ்சம், தயாரிப்பு கொஞ்சம், இடையில முடிஞ்சு போனா நிக்கணும், அசௌகரியத்துக்கு ஆளாகணும். பபுஅதி சஃபர், தூரம் லேசினது, குறுகிய பிரயாணம் இல்ல, நீண்ட பிரயாணம். என்ன பிரயாணம்? எப்படிப்பட்ட பிரயாணம்? நீண்ட பிரயாணம். வவஹ்ஷதி தரீக், இந்த பாதையில யாரும் இருக்க மாட்டாங்க. நான் போகக்கூடிய பாதையில துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. வெறிச்சியான பாதை, பிரயாணிக்கக்கூடிய அந்த பாதை எப்படியாப்பட்ட பாதை?
தனிமையான பாதை, யாரும் இருக்க மாட்டாங்க உதவிக்கு. யோசனை பண்ணி பாருங்க, கண்ணை மூடி யோசனை பண்ணி பாருங்க. தனிமையில் எவ்வளவு நேரம் பிரயாணம் போயிடும்? ஒரு கிலோமீட்டருக்கு நீங்க மட்டும் தான் பிரயாணம். 8 ஹவர் போகணும். இப்ப கொரியால இருந்து அந்த நாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கொள்ளுங்க, 8.5 மணித்தாலும் பிரயாணம். பிளேட்ல நீங்க மட்டும், முன்னுக்கு 2 பைலட்டு முன்னுக்கு, எப்படி இருக்கும் 8.5 மணித்தாலும்? யோசனை பண்ணி பாருங்க. சும்மா உலக வாழ்க்கையில உலக காரணங்கள் எடுத்து பார்ப்போம். கபர்ல யாரும் இல்லை, தனிமை, அதுவும் இருட்டு. எவ்வளவு காலம் அதுல இருக்க போறோம் தெரியாது. அதுக்கு பின்னால என்னது, மஹ்ஷர் மைதானத்துல சூரியன் கிட்ட ஒரு ஜான் அளவுக்கு இருக்கும். எவ்வளவு வேர்வை, எவ்வளவு சூடு. கேள்வி கணக்கு பதில் சொல்லணும் நான் தான் பேசணும். அந்த டைம்ல ஒரு பாவி என்ன செய்வார் தெரியுமா? இந்த உலகத்துல நான் சம்பாதிக்க யாருக்கு வந்திருக்கிறோம்? என் குடும்பத்துக்கு சம்பாதிக்க வந்திருக்கிறோம். என் மகளுக்கு கல்யாணம் இருக்கு, என் மகளுக்கு நான் வீடு கட்டணும், என் தங்கச்சிக்கு வீடு கட்டணும், என் குடும்பத்தை நான் நல்ல நிலைமைக்கு பார்க்கணும், என் மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல முறையில யாரும் பசியோடு உணராமைக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் வந்திருக்கிறோம். ஆனா இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் நான் மறந்து வாழ்ந்தால் அல்லாஹ் எப்படி ஆக்குவான்? அந்த இந்த உலகத்தில் அல்லாஹ் கடமைகளை பாழாக்கி வாழ்ந்த மனித நிலைமை எப்படியா மாறும்? லவ் யப்ததி மின் அஸாபி யௌமீதின் பிபனி வஸாஹிபதிஹி வஅஹீஹி வஃஸீலதிஹி அல்லதி துவீஹி வமன் ஃபில் அர்லி ஜமீஆ ثم யுன்ஜி. ஒரு ஆசிரியப்பான் தனது பிள்ளைகளை அல்லாஹ் கிட்ட என்ன, யா அல்லாஹ் என் பிள்ளைங்க என்ன செய், எனக்கு பதில் நரகத்துல போடு, என்ன விட்டு ஆசைப்படுவான். என்ன யாருக்காக வேண்டி? நான் எந்த ஆம்பளை பிள்ளையை நேசிக்கிறேனோ அல்லாஹ்க்கு முன்னுக்கு அந்த பாவி என்ன சொல்லுவான்? என்ன உற்று யா அல்லாஹ், என் அந்த பிள்ளைகளை என்ன செய், இவங்களுக்காக வேண்டி நான் நாட்டை விட்டு எல்லாம் கஷ்டப்பட்டேன், எனக்கு இப்படியோட கடமை இல்லாமல் செய்யலாம போச்சு, அதனால என்ன செய், என் பிள்ளைகளை எனக்கு பதில் நரகத்துல போடு, என்ன உற்று சொர்க்கத்துக்கு அனுப்பிடு. அதுக்கு பின்னால மனைவியை செல்லுவான், இந்த மனைவிக்காக வேண்டிதான் நான் இந்த நாட்டை விட்டு போனேன், எனக்கு இந்த கடமைகளை செய்யலாம போச்சு, ஏன மனைவி நீ நரகத்துல போடு, யாழ் என்ன உற்று. அதுக்கப்புறம் தனது சகோதரன், பாசமுள்ள சகோதரன், உடன் பிறந்த சகோதரன், இவருக்காக நான் நாட்டை விட்டு வந்தேன், எனக்கு என்ன சொர்க்கத்துக்கு அனுப்பி இவராக எனக்கு கூட கடமை செய்யலாம போச்சு, இவரை நீ என்ன செய், எனக்கு மேல எடுத்துக்க. அல்லாஹ் எதையும் ஏற்க மாட்டான், அல்லாஹ் எதனையும் ஏற்க மாட்டான். அதுக்கப்புறம் அந்த மனுஷன் ஆசை வைப்பான், யா அல்லாஹ் இந்த உலகத்துல உள்ள இந்த மனிதர்களை எல்லாரையும் என்ன செஞ்சு நரகத்துல போட்டுருது, யா அல்லாஹ் எனக்காக இந்த உலகத்துல வாழ்ந்த எல்லா மனிதர்களையும் என்ன செய்கிறது, நரகத்துல போட்டு என்ன விட்டு. யார் ஆசை வைக்கிறது? அல்லாஹ்வுடைய கடமைகளை சரிவர செய்யாமைக்கு உலகத்தினுடைய நோக்கத்தை மட்டும் வச்சு வாழ்ந்தாக்கள். எது ஹராம், எது ஹலால்னு தெரியாது, எது பொய், எது உண்மைன்னு தெரியாது, எது ஏமாற்றம், எது மோசடின்னு தெரியாது, எது ஏமாற்றம், எது மோசடின்னு தெரியாது. இப்படி வாழ்ந்த மனிதன் என்ன செய்வான்? எல்லா மக்களையும் நரகத்துக்கே அதை நீ எடுத்துட்டு என்ன உற்று யா அல்லாஹ் அப்படின்னு ஆசைப்படுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? எந்த ஒன்றும் பிரயோஜனம் அளிக்காது. உங்களோட சொத்து செல்வமோ, உங்களோட புகழோ, உங்களோட இந்த பிள்ளைகளோ, நீங்க என்ன அமல் செஞ்சீங்க? அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம்? 24 மணித்தியாலம். எத்தனை நிமிஷம் தொழுகைக்கு போகும் கூட்டி கழிச்சு பார்த்தா 1 மணித்தியாலம் தான். 5 நேரம் தொழுகைக்கும் எவ்வளவு நேரம் போகும்? 1 மணித்தியாலம். ஒரு 3 பக்கம் குர்ஆன் வரதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 3 பக்கம் குர்ஆன் வரதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? 5 நிமிஷம், இல்லாட்டி 10 நிமிஷம். சரி, திக்கி ஓடுறதா இருந்தாலும் 20 நிமிஷம் போகும். நாங்க எங்க ஈக்கிறோம்? தொழுகையும் குர்ஆனும் இல்லாமைக்கு என்னால எப்படி சொர்க்கத்துக்கு போயிடும்? அல்லாஹ் கியாமத்துல என்னது, கபர்ல வச்ச உடனே முதலாவது கேட்க போற கேள்வி தொழுகையை பத்தி. அதே மாதிரி குர்ஆனை பத்தி எங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கு. வைன்னஹு லதிக்ரு லக வலி கௌமி. நபியே, இந்த குர்ஆன் உங்களுக்கும் உங்களோட கூட்டத்தாருக்கும் ஒரு போதனை, வழிகாட்டி. வஸௌஃப துஸ்அலூன். இந்த குர்ஆனை பத்தி நாங்க என்ன செய்வோம்? இந்த குர்ஆனோட நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க, இந்த குர்ஆனோடு நீங்க எப்படி நடந்து கொண்டீங்கன்னு என்ன செய்வோம்? அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒவ்வொருத்தையும் கேள்வி கேட்பாங்க. நீங்க என்ன பதில் சொல்ல போறோம்? யா அல்லாஹ், நான் தெரியாத ஒரு பாஷையை படிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சேன்,
பாஷையை விட்டா என்னது நாங்கள் இங்கே போய் முந்தி சைனா பாஷை இல்லாட்டி இந்த ஜப்பான் பாஷை கொரியா பாஷை அதே மாதிரி ஹிந்தி நாங்கள் கேட்போம் என்ன இல்லை அப்போ கிறுக்கி விட்டு வச்சு இப்படி போட்டால் சரி பாஷை பொய்க்கு பேசி காட்டுவோம் பொய்க்கு எழுதி காட்டுவோம். அறவே தெரியாது, பாசமே இல்லை, ஆனால் நாங்கள் பேசுகிறோம். அப்போ எனக்கு எந்த காரணத்தை வச்சு கேள்வி நான் எனக்கு குர்ஆன் ஓத தெரியாது, இந்த எழுத்துல உச்சரிப்பு எனக்கு தெரியாது, எதை வச்சு சொல்ல போறேன்? இந்த ரெண்டு தான் இன்றைக்கு தலைப்பு என்னது? குர்ஆனும் தொழுகை. இதுல என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த குர்ஆனும் தொழுகையும் என் வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருக்கு? இந்த ரெண்டையும் பத்தி நாளை கலந்த கேள்விகளை கேட்க போறேன். நான் அதுக்கு எப்படி பதில் சொல்றது? எனக்கு எப்படி பதில் சொல்றது? எங்களுக்கு விருப்பமான ஒன்றுக்கு 3 மணித்தியாலம் 5 மணித்தியாலம் நேரத்தை கொடுக்குறோம். எங்களுக்கு விருப்பமான ஒன்றுக்கு ஒரு நாளைக்கு மணித்தியால கணக்கு நேரத்தை கொடுக்குறோம். ஒன் டே மெச் ஒன்று போவதா இருந்தா 3, 5, 6 மணித்தியாலம் டெஸ்ட் மெச் ஒன்று போவதா இருந்தா அவருக்கே சோம்பர அடிக்கிறவருக்கு, எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். ஒரு பேச்சு பார்க்க வேணாம் பார்க்கலாம் ஏழு, ஆனா நான் சொல்றது எதுல விருப்பம் நீங்க எங்களுக்கு அதுல எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட். டைம் போறது வேணும் இல்லை, ஆனா அந்த ஒரு கொஞ்சம் நேரத்தை டைம் எடுத்து அந்த 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் தொழுக அதை தொழுது கொள்ளையெல்லாம் வெற்றி வெறுப்பாயிடுச்சு. குர்ஆன் ஒரு 3 பக்கம் தொழுகிறதுக்கு 10 நிமிஷம், ஆனா அதுக்கு டைம் கொடுக்க எல்லாமே கேட்குது. தூங்கும்போது ஆயத்து குர்சி ஓதிட்டு தூங்குறேன்னா, காலை மாலை பிஸ்மில்லா இல்லதில்லா இது எல்லாத்தையும் பாதுகாப்பு இருக்குது. பெருமை வராது, அதே மாதிரி அடுத்தவங்கள கண்ணூறு படாது, எனக்கு ஆபத்துக்கள் வராது. நாங்கள் இன்றைக்கு என்னது வேலைகள் எல்லாம் வேலைத்தலங்கள் எல்லாம் ஆபத்தான வேலைத்தலங்கள். வேலைத்தலங்கள் எப்படியாப்பட்டது? ஆபத்தானது. தனிமையில தனியே வேலை செய்யறது. எனக்கு உண்டு ஆயினா யாரு அடுத்தது சொல்றதுக்கு? யாரு ஆபத்து? பிரஷர் மிஷின் வேலை செய்யறது. கப்பிட்டரி கைபோன் என்ன நிலப்பாடு? பிரஷர் மிஷின் கைபோன் என்ன நிலப்பாடு? துண்ட காணலாம போகும். வெல்டிங் பண்றேன், அதே மாதிரி என்னது ஆபத்தான கெமிக்கல் வேலை செய்யறது. மூச்சுத்திறன் ஏற்பட்டா என்ன செய்யறது? இதெல்லாம் ஆபத்து. என காலை மாலை விக்கிரங்க இருக்கு. நான் ஓடி வரேன். பிஸ்மில்லா இல்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவஸ் ஸமீஉல் அலீம். காலையில 3 விடுத்தம், அதாவது மரி தொழுகையில 3 விடுத்தம், சுபு தொழுகையில 3 விடுத்தம். அவுது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி குல்லிஹா மின் ஷர்ரி மா ஹலக் குல் அஊது பிரப்பில் ஃபலக் குல் அஊது பிரப்பின் நாஸ். என்னது இது வராது, கண்ணூறு படாது. ஒரு மனிதனை கொலை செய்யறதுக்கு நபி ஹதீஸ்ல வருது, கதிரோடு முற்றத்துக்கு பவர்ஃபுல்லான ஒரு சாபம் தான் கண்ணூறு. அல்ல ஒரு மனிதனுக்கு மரணத்தை எழுதி வச்சுக்கிறானா இருந்தால், இந்த கதிர் மட்டும் இல்லைண்டா ஒரு மனிதன் எது கொலை செய்யும்? கண்ணூறு கொலை செஞ்சு போட்டு. ஒரு மனிதன் என்ன செய்யும்? அல்லாஹ் அந்த கதிர் எழுதினது மட்டும் இல்லைண்டா, நான் ஒரு மனுஷனை பார்த்து பொறாமப்பட்டு என் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த தீங்கு அவருக்கு கண்ணூரா மாறுது. அந்த கண்ணூர் எங்க கொண்டு போய் சேர்க்கும்? கபருக்கு கொண்டு போய் சேர்க்கும். எந்த அளவுக்குண்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மனிதன் இருந்தார். அவர் என்னது பிறப்பதில் இல்லை, கண்ணூர் படம் வைக்கிறது இல்லை. அந்த மனிதனை என்னது, அந்த மனிதனை கொண்டு போய் விட்டா சரி, எல்லாம் முடிஞ்சு கதை. அவன் என்ன செய்யறது? கதவை அடைச்சி வைக்கிறது. அவன் என்ன செய்யறது? 2-3 நாளைக்கு கதவை அடைச்சி வைக்கிறது. நல்லா பசியில போடுறது. அவனை பசியால் நல்லா அவனத்துக்கு பின்னால் அவனை ஒரு இடத்துல கொண்டு போய் விட்ட உடனே அவன் என்ன செய்வான்? ஒவ்வொன்றையும் பார்த்து ஏங்குவான், அந்த மனசு விடுவான், பொறாமப்படுவான், ஆசைப்படுவான். அது என்னவா மாறும்? உடனே இப்ப பார்த்தா முடிஞ்சு கதை. ஒரு பெரிய ஒரு ஒட்டக கூட்டம் போகும். அவனை கொண்டு போய் அந்த ஒட்டக கூட்டத்தை அடிக்கணுமா இருந்தா, அந்த மனிதனுக்கு ஆபத்தை உண்டாக்குறது அந்த மனுஷனை கொண்டு போய் என்ன செய்யறது? அவனை கொண்டு போய் அப்படியே பார்க்க விட்டா ஒட்டகம் பார்த்து நிக்க சாவும். ஒட்டகம் எல்லாம் பார்த்து நிக்க சாவும். நபியை அவங்களை கொலை செய்யறதுக்கு ஆக்களை அனுப்பி பார்த்த, உமர் அனுப்பி பார்த்த வந்தாங்க. எப்படி? முஸ்லிமா போனது நபியை கொலை செய்யறதுக்கு வந்தது ஏன்? குர்ஆனை கேட்டாங்க காதால. என்னது? பாஹா மா அன்ஸல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா இல்லா தذ்கிரத்தல் லிமன் யக்ஷா தன்ஸீல மிம்மன் خلقல் அர்த வஸ் ஸமாவாத்தில் உலா. இந்த ஆயத்தை கேட்ட உடனே நிலைமை மாறுது. யார நிலைமை? கொலை செய்ய போன உமரோட நிலைமை மாறுது. பாஹா, அதுக்கு என்ன அர்த்தம்? யாருக்கும் தெரியாது. அர்த்தம் ஈக்குது, ஆனா யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையிலே கேள்விப்படாத ஒரு வசனம். நாங்கள் குர்ஆன் உங்களுக்கு கிடைக்கணும்,
நீங்க நாசமா போக மாட்டீங்க, நீங்க மூதவியாக மாட்டீங்க, நீங்க கஷ்டப்பட மாட்டீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான்? இந்த வசனத்துல என்ன இருக்குது? நாங்க உங்களுக்கு குர்ஆன் இறக்கி வச்சிருக்கிறோம், இந்த குர்ஆனை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா நீங்க நஷ்டம் அடைய மாட்டீங்க, மூதவியாக மாட்டீங்க. சந்தோஷம். இது யாருக்கு போதனை செய்யும்? இது யாருல மாற்றத்தை உண்டு பண்ணும்? அல்லாஹ்வோட பயம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ணும். இது யார் இறக்கினது? உயர்ந்த வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ். இதை கேட்ட உடனே மாறிட்டு யார் நிலைமை? உமர் நிலைமை மாறிட்டு. எப்படியாப்பட்டவங்க? பொம்புல புள்ளைய உஷிரோட புதைச்சால், நபிய வாள் எடுத்துட்டு போயிட்டு தலையை வெட்டிட்டு வாரத்துக்கு போனால் நிலைமை மாற்று. யோசிப்போம். அப்ப எனவே நாங்கள் இந்த விடயங்களை நாங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறோம், நாங்கள் கட்டாயம் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதனால நாங்கள் ஒவ்வொருத்தரும் நான் உணரணும், நான் யார், நான் இந்த எதுக்காக வேண்டி கொரியா வந்தேன், என்ன நோக்கத்தில் நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன். அதே டைம்ல படைச்ச அல்லாஹ் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திக்கிறான், ஒரு நெறிமுறையை தந்திக்கிறான். அந்த நெறிமுறை தான் நான் எந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா வாழ்ந்துருக்கிறேன். தொழுகை எந்த அளவுக்கு இருக்குது, குர்ஆன் எந்த அளவுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசனை பண்ணி எங்களோட நிலைமை நாங்கள் என்ன செஞ்சு கொள்வோம், சீராக்கி கொள்வோம். அதுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.